இந்த வீடியோவில் ஃபேக் அப்பாலஜி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபேக் அப்பாலஜி அப்படின்னாக்கா பொய் மன்னிப்பு அப்படின்னு நம்ம இதை தமிழில் சொல்லலாம். நம்ம பல பேர்கிட்ட இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்கோம். நம்மக்கிட்டேயும் நிறைய பேர் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த மன்னிப்புகள்லாம் உண்மையான மன்னிப்பு தானா அப்படின்றத பற்றி அந்த வீடியோ விளக்கி சொல்ல போகுது. இதுக்காக நான் முக்கியமான 7 விதமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் நான் விளக்கி சொல்ல போகிறேன். பெரும்பாலும் மன்னிப்பு ஒரு உறவை வளர்ப்பதற்காகவும் உறவு முறிவு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் பிரச்சனை திரும்பவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் பிரச்சனையை முடிக்கிறதுக்கும் நம்ம நிறைய முறை மன்னிப்புகள் கேட்டிருக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபேக் அப்பாலஜி பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த 7 அறிகுறிகளை உங்களோட ஒப்பிட்டு பார்க்குங்க. அந்த ஒப்பிட்டு பார்த்து அதில் எந்த ஃபேக் அப்பாலஜி உங்களோட பொருந்தது, இல்லை உங்ககிட்ட கேட்டவங்க எந்த விதமான ஃபேக் அப்பாலஜி உங்ககிட்ட கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு புதிய வந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக் அப்பாலஜி, முதல் முறையான ஒரு பொய்யான ஒரு மன்னிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்க சாரி கேட்பாங்க. ஐ எம் சாரி, ஆனால் வேறு வழி இல்லை, அதனால் நான் சாரி கேட்குறேன். வேறு வழி இல்லை, அதனால் நான் சாரி கேட்குறேன். என்ன பண்ணுறது, சாரி கேட்க வேண்டியிருக்கு, அதனால் நான் சாரி கேட்குறேன். பட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. நான் சாரி கேட்குறேன், ஆனால் வேறு வழி இல்லை. நான் சாரி கேட்குறேன், ஆனால் என்ன பண்ணுறது, செய்ய வேண்டியிருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆனா அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அது ஒரு பொய்யான மன்னிப்பாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பொய்யான மன்னிப்பில் 2ஆம் வகை பார்ப்போம். ஐ எம் சாரி, நான் சாரி கேட்குறேன், ஓகேவா, நான் சாரி கேட்குறேன், ஆனால் தப்பெல்லாம் ஒன்று இதுதான், எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணோம், ஆனால் இதுக்கு இந்த தப்பை நீ ஏற்றுக்கணும், இதுக்கான பொறுப்பு முழுக்க முழுக்க நீ தான் ஏற்றுக்கணும், ஐ எம் சாரி அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தப்பை உங்கள் மேலே தள்ளி விட்டுட்டு சாரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்குற ஒரு சாரியும் ஒரு ஃபேக் அப்பாலஜி தான், ஒரு பொய்யான மன்னிப்பாக தான் இது இருக்கும். இப்போ 3வது விஷயம் பார்ப்போம். இந்த பொய்யான மன்னிப்பு என்னன்னாக்கா, நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஐ எம் சாரி, நான் மன்னிப்பு கேட்குறேன், என்ன பண்ணுறது, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்க, அப்பாவியாக இருக்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க, எதுக்கு எடுத்தாலும் அழுதுடுற, எதுக்கு எடுத்தாலும் சிறுங்குற, எதுக்கு எடுத்தாலும் கஷ்டப்படுற, அதனால் நான் சாரி கேட்டுக்கிறேன், ஓகேவா, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பாவியாக இருக்க, அதனால் நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த மன்னிப்பும் ஒரு ஃபேக் அப்பாலஜி தான், ஒரு பொய்யான மன்னிப்பு தான். இப்போ 4வது விஷயம் பார்ப்போம். இந்த 4வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இவங்க எதுக்கு எடுத்தாலும் சாரி கேட்டுட்ருப்பாங்க. உள்ளே வரலாமா, சாரி நான் வெளியே போய்க்கிறேன், சாரி இந்த புக்கை எடுத்துக்கிறேன், சாரி நான் உட்காந்துக்கிறேன், எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் இந்த சாரியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கேட்குறேன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னு எதில் இருக்கவங்க தெரியாது. இது வாழ்க்கையோட ஒரு அங்கம் மாதிரி ஆகிடும் இந்த சாரி கேட்குறது. இப்படி சாரி கேட்குறதும் ஒரு ஃபேக் அப்பாலஜி தான். அதில் எந்த விதமான ரியாலிட்டியும் இருக்கவே இருக்காது. இப்போ 5வது விஷயம், இது வரைக்கும் 4 விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ 5வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு டீமாக ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு காரியம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இயற்கையிலே ஒரு குற்ற உணர்வு தோண ஆரம்பிக்கும். காரணம்லாம் இருக்காது, ஒரு குற்ற உணர்வு. எல்லாரும் கரெக்டாக பண்ணுறாங்க, நான் தப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லாருமே சரியாக நடந்துக்கிறாங்க, நான் சரியாக நடந்துக்கல அப்படின்னா இவங்க சும்மா போய் அந்த ஒரு குற்ற உணர்வை போக்கிக்கிறதுக்காக போய் ஒரு சாரி கேட்குறது. அதில் இவங்க பக்கம் தவறே இல்லாமல் இருக்கும். இல்லையே, நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எதுக்கு சாரி கேட்குறேன்னாக்கா, இல்லை எனக்கு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு இவங்களா ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு ஒரு சாரி கேட்டுட்டு இருப்பாங்க, ஒரு குற்ற உணர்வில். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 5 விஷயம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 6வது விஷயம் பற்றி பார்ப்போம். இந்த 6வது விஷயத்தில், ஓகே நான் சாரி கேட்குறேன், இதை நீ எனக்கு பண்ணணும், அப்போ தான் நான் சாரி கேட்பேன், இதை நீ எனக்கு பண்ணுறதா இருந்தால் நான் உனக்கு சாரி கேட்குறேன், இப்படி நடந்துக்கிறதா இருந்தால் நான் சாரி கேட்குறேன், இந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் நான் சாரி கேட்குறேன், செய்கிறதா இருந்தா நீயும் சொல்கிறதா இருந்தா, நீ எனக்காக இதை பண்ணுறதா இருந்தா அப்படின்னு ஒரு இக்கு வைப்பாங்க அங்கே. அப்படின்னா நான் சாரி கேட்குறேன், அது ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கும், இதை செய்யும்போது நான் உனக்காக சாரி கேட்குறேன், இந்த மாதிரி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சாரி ஒரு ஃபேக் அப்பாலஜி தான், அது ஒரு பொய்யான மன்னிப்பு தான். இப்போ 7வது விஷயம் பற்றி பார்ப்போம். இங்கே கிளியராக என்னன்னாக்கா, நான் சாரி கேட்குறேன், முழுக்க உனக்காக மட்டும்தான் கேட்குறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கேட்குறேன், நீ எனக்கு நிறைய ஆல்ரெடி பண்ணியிருக்க அதனால் நான் கேட்குறேன், இந்த மாதிரி தியாகம் பண்ணுற மாதிரியான ஒரு சாரி கேட்பாங்க. ஏதோ ஒரு பெரிய தியாகி, அப்படியே அவங்களுக்காக ஏதோ விட்டு கொடுத்துக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு சாரி கேட்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சாரியும் ஒரு ஃபேக் அப்பாலஜி தான். இது வரைக்கும் நம்ம 7 விதமான விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த 7 விஷயங்களை நீங்கள் எந்த ஒரு ஃபேக் அப்பாலஜியில் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் யார்கிட்ட இது மாதிரி கேட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, ஃபேக் அப்பாலஜி பார்த்தாச்சு, ஒரு பொய்யான மன்னிப்பு பார்த்தாச்சு. உண்மையான மன்னிப்பு எல்லாமே பொய்யா? உண்மையான மன்னிப்பு இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அது எதை நீங்கள் உண்மையான மன்னிப்புன்னு சொல்லுவீங்க? அது சம்மந்தமாக என்ன விதமான விஷயங்கள் இருக்குது? டெல்டேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்முடைய பேச்சு வழக்கில்
நம்முடைய வாழ்க்கை முறையில் இந்த மன்னிப்புகளை நம்ம வந்து அன்றாடம் சந்திச்சிட்ருக்கோம். சரி, உண்மையான மன்னிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இங்கே எப்படி இருக்குன்னா, வார்த்தைகள் இருக்காது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தவறை உணர்வாங்க. ஆகா, நான் தவறு பண்ணிட்டேன், இந்த மிஸ்டேக் என்னால் தான் ஆகிருக்கு, நான் இப்படி பண்ணதுனால தான் ஆயிடுச்சுன்னு தன் பக்கம் இருக்கக்கூடிய தவறை ஒப்புக்கொள்வார்கள். தன்னிடமும் ஒப்புக்கொள்வார்கள், அக்னாலேஜ் பண்ணுவாங்க, மற்றவங்ககிட்டையும் சொல்லுவாங்க, இந்த தவறு என்னால் தான் நடந்துச்சுன்றதை ஒத்துப்பாங்க. இங்கே வெறுமனே வார்த்தையால் சாரி இருக்காது, உண்மையில் உணர்தல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரியல் அப்பாலஜின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தவறை ஒப்புக்கொள்ளுதல் மட்டுமல்லாமல், உணர்தல் மட்டுமல்லாமல், இந்த தவறு என்னால் தான் நடந்துச்சு இல்லையா, இந்த தவறை நானே சரி செய்கிறேன் அப்படின்றதுக்கான ஆக்ஷனில் இறங்குவாங்க. இந்த தவறு என்னால் ஆயிடுச்சு, இந்த தவறை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், நான் இதை சரி செய்ய முயற்சி பண்ணுறேன்ற ஆக்ஷனில், செயல்களில் இறங்குவாங்க. இது ரெண்டாவது விதமான உண்மையான மன்னிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மூணாவது விதமான மன்னிப்பு, உண்மையை மன்னிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இவங்க உணர்தல் மட்டுமல்ல, அந்த செயல்களை செய்வது மட்டுமல்ல, தன்னுடைய குணத்தையும் மாற்றுறதுக்கு, தன்னுடைய பிஹேவியர் இருக்குல்ல, என்னுடைய பிஹேவியர் தான் அப்படி ஆச்சு, என்னுடைய ஆக்சுவல் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. ஏன்? அப்போ தான் இந்த தவறு மறுபடியும் நடக்காது. ஸோ இந்த தவறு என்னால் நடந்துச்சு, மீண்டும் என்னால் இந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கான என்னுடைய குணத்தை மாற்றுவதற்கான செயல்களில் ஈடுபடுவாங்க. ஸோ உண்மை மன்னிப்பு எப்படி இருக்கும்? வெறுமனே அவர் சொன்னார் அதனால் சாரி கேட்குறேன், வேறு வழி இல்லை அதனால் சாரி கேட்குறேன், பார்க்க நீ பாவமாக இருக்க அதனால் சாரி கேட்குறேன், சும்மா தோணுது சாரி கேட்குறேன், நீ எனக்கு இதை பண்ணுறதா இருந்தால் சாரி கேட்குறேன், உன் மூஞ்சிக்கு பார்த்துக்கிட்டு சாரி கேட்குறேன், தவிர நீ ஒத்துக்கணும் சாரி கேட்குறேன். இப்படிப்பட்ட சாரி கிடையாது. சாரின்றது எப்படி? என் பக்கம் இருக்கிற தவறை நான் உணர்றேன். ரெண்டாவது என்ன பண்ணுறேன், என் குணத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அது திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கான செயல்களில் ஈடுபடுறேன், அதை நானே சரி செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து உண்மையான சாரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது உண்மையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது உங்களுக்கு பிடிச்சது நிச்சயமாக லைக் பண்ணி வச்சுங்க. உங்கள்கிட்ட யாரெல்லாம் ஃபேக் அப்பாலஜி பண்ணாங்களோ, யாரெல்லாம் பொய்யா மன்னிப்பு கேட்டாங்களோ, உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய வந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் நிறைய சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான விஷயங்களை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கு நீங்கள் உள்ள போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சைல்டு சைக்காலஜி பற்றி, லவ் சைக்காலஜி பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி, மென்டல் ஹெல்த், மனநலத்தை மேம்படுத்தி பற்றி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சை.